இன்னைக்கு நான் குரோமியம் பத்தி பேச போறேன். குரோமியம் வந்து ஒரு மைக்ரோ மினரல், ட்ரேஸ் மினரல்னு சொல்லுவாங்க. இது வந்து கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்ஸ் வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப எசென்ஷியல் மைக்ரோ மினரல். ஏன்னா நம்ம கார்போஹைட்ரேட் தான் அதிகமா இன்டேக் எடுக்கிறது நமக்கு சசிபுரம் வந்து எப்பவுமே சொல்லியிருப்பாரு. ப்ரோட்டீன் அதிகமா எடுக்கணும், கார்போஹைட்ரேட் நம்ம ஃபுட்ல வந்து நிறைய இருக்குது. அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு வந்து குரோமியம் வந்து ஒரு எசென்ஷியல் மைக்ரோ மினரல். அப்புறம் வந்து இது வந்து இன்சுலின் சுரத்துக்கு வந்து அதிகமா பயன்படுது. இன்சுலின் சுரந்தா நமக்கு வந்து என்ன ஆகும், பிளட் சுகர் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் ஆக்சுவலா. ஸோ அதனால ஒரு சில பேருக்கு வெயிட் கெயின் ஏன் கம்மியா தான் சாப்பிடுவாங்க, ஆனா வெயிட் கெயின் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ப்ரிவென்ட்ஸ் வெயிட் கெயின். அதுக்கப்புறம் வந்து எல்டிஎல், அதாவது நம்ம கெட்ட கொழுப்பு வந்து குறைக்கிறதுக்கும் அதே நேரத்தில் ஹெச்டிஎல் அதிகப்படுத்துறதுக்கு, நல்ல கொழுப்பு வந்து அதிகப்படுத்துறதுக்கும் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ஹார்ட் அட்டாக் வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மினரலா இருக்குது. பிரெயினுடைய ஆக்டிவ்னஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லிவர் சரியா ஒர்க் ஆகுறது எல்லாத்துக்குமே குரோமியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான மைக்ரோ மினரல். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இந்த ஃபுட் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிரைன்ஸ்ல வந்துட்டு வீட்ல இருக்கு, கோதுமையில இருக்கு, பார்லில இருக்கு, சோளத்துல இருக்கு, ஓட்ஸ்ல இருக்கு. வெஜிடபிள்ஸ்ல வந்து சில்லிஸ், பொட்டேட்டோ, தென் ப்ரக்கோலி, டொமேட்டோல இருக்கு, மஷ்ரூம், ஸ்பினாச், அப்புறம் மேஷ்ட் பொட்டேட்டோல இருக்கு, பீன்ஸ்ல இருக்குது. தென் நட்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பெப்பர், தென் ட்ரைடு டேட்ஸ்ல இருக்குது. அப்புறம் வந்து பிரேசில் நட்ஸ்ல வந்து இருக்குது. அது ஃப்ரூட்ஸ்ல வந்து ஆப்பிள்ல இருக்கு, ஆரஞ்சுல இருக்கு, தென் கிரேப்ஸ்ல இருக்குது. அப்புறம் ஒரு பேரிக்கான்னு சொல்லுவாங்க, அந்த இதுல ஃப்ரூட்ஸ்லயும் இருக்குது. இதனுடைய டிஃபிஷியன்சி வந்து நம்ம எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா வந்து பிளட் சுகர் வந்து ஒருத்தருக்கு வந்து காலைல எடுக்கிறப்ப சுகர் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. திரும்ப அதே பர்சன் ஈவினிங் செக் பண்ணி பார்க்கறப்ப ரொம்ப லோ சுகர் ஆயிடுச்சு சொல்லுவாங்க. ஸோ பிளட் சுகர் வந்து ஏறி இறங்குறது வந்து இந்த குரோமியம் டெஃபிஷியன்சியா இருக்கலாம் வந்துட்டு. அதுக்கு வந்து ரொம்ப வீக்னஸ் போன் இருக்கும், கொலஸ்ட்ரால் அதிகமாயிடுச்சு, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அந்த குரோமியம் டெஃபிஷியன்சியா வந்து இருக்கும். புவர் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், அதாவது அவங்க விஷயத்த கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சா கூட அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லாம அவங்களோட மைண்ட் வந்து டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். டிலே ஒரு அடிபட்டுச்சுன்னா அவங்க உரையாது ஆக்சுவலா, ரொம்ப நேரம் வந்து அது இதாகிட்டே இருக்கும். அப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் வெயிட் சேஞ்ச், அதாவது கூட்டிகிட்டே இருக்கும், கம்மியா சாப்பிடாங்க, அதை யாருன்னு சொல்லுங்களா அந்த மாதிரி அஃபெக்ட் ஆப்டிக் ஹெல்த், நம்மளுடைய பார்வை குறைபாடுக்கும் வந்துட்டு இது முக்கியமான காரணம். ஸோ ஸ்கின் உள்ள அந்த தோல் பிரச்சனை வர்றதுக்கும் வந்து குரோமியம் ஒரு இம்பார்ட்டன் தான். குரோமியம் டெஃபிஷியன்சி வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். ஸோ இதை நம்ம சரியான அளவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இந்த விஷயங்கள் நம்ம இதுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சீக்ரெட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ், அதுல வந்து இதனுடைய அளவு எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 25 மைக்ரோகிராம்ஸ்ல இருந்து 35 மைக்ரோகிராம்ஸ் வந்து தேவை. அப்புறம் வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் இருந்து புக்ல இருந்து எடுக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து உங்கள் டாக்டருக்கு ஊட்டச்சத்து மருத்துவம் குறித்து என்ன தெரியும். ஸோ இந்த புத்தகம் வந்து நான் சப்ளிமெண்ட்ஸ் பேசணும், நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக படிக்க ஆரம்பிச்சேன். இதுல வந்து இந்த டாக்டர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா டாக்டருக்கு இந்த புத்தகமா அல்லது ஒரு நார்மல் பர்சனுக்கு இந்த புத்தகமாங்கிறது நமக்கு மாறி வரும். ஏன்னா டாக்டர்களுக்கு அவர் சஜஸ்ட் பண்றது வந்து மருந்துகளை வந்து நீங்க எழுதுறதை விடுத்துட்டு உங்கள்கிட்ட வரக்கூடிய நோய் பீப்புளுக்கு வந்து 3 விஷயங்களை வந்து நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அளவான உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உணவு உண்ணும் முறை. இப்ப நம்ம 100 days சேலஞ்சில் இப்ப நம்ம அதுதான் ஃபர்ஸ்ட் திங்கா நம்ம சசிபுரம் வந்து எடுத்து வச்சிருக்காரு. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா தரமான துணை உணவுகள், அதாவது சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த 3 தான் வந்து ஒரு மனிதனை வந்து நோயில இருந்து தடுக்கும். ஏன்னா நம்ம குரல்ல சொன்ன மாதிரி நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய் பச்சியல். ஏன்னா இன்றைய மருத்துவ உலகம் வந்து நோயை பற்றியும் நோயை சரி பண்ணக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குது. ஆக்சுவலா மருத்துவர்கள் குறை சொல்றதுக்கு இல்ல, எந்த ஒரு ஆபத்து காலத்திலுமே நம்ம தெய்வத்துக்கு அடுத்து பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் தான். பட் அது வந்து நோய் வராம தடுக்கிறதுக்கான விஷயத்த சொல்லிக் கொடுக்கறதே இல்லை. இந்த சப்ளிமெண்ட்ஸ் பத்தின டாபிக்கே இங்க இல்லைங்கிறதுதான் ஒரு பெரிய ஒத்தத்துக்குரிய விஷயம். ஸோ இதை வந்து நம்ம அந்த துணை உணவுகளை சரியா எடுத்துக்கிட்டோம். எப்படி எடுக்க முடியும், நமக்கு இப்ப நிறைய துணை உணவுகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து எப்பவுமே வந்து இந்த பிளட் ரிப்போர்ட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் வந்து அதுதான். ஸோ என்ன டிஃபிஷியன்சி, ஸோ நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அதுக்கான சப்ளிமெண்ட் கரெக்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இதுல இருந்து நம்ம வந்து ஈஸியா விடுபட்டலாம். ஸோ நோய் வந்து அதற்கான மருந்துகளை எடுக்கிறதை தவிர்த்து நோய் வராம என்ன சத்துக்கள் குறைவா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த சத்துக்களை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நோயில இருந்து விடுபடலாம் அப்படிங்கிறதான் இதனுடைய கான்செப்ட். ஸோ இதுக்கான சரியான சப்ளிமெண்ட் என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய நியூட்ரலைட் டெய்லி பிளஸ்ல வந்துட்டு சரியான அளவுல வந்து இது வந்து இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஃபுட் சோர்ஸ், இப்போ நான் சொன்ன 25 to 35 மைக்ரோகிராம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் சோர்ஸ்ல இருந்து நம்ம எடுக்கிறப்ப நமக்கு 200 to 300 மைக்ரோகிராம் வந்து எடுத்தோம் அப்படின்னா அது வந்து குரோமியம் அந்த நியூட்ரிஷனா கரெக்ட் ஆகும்போது அந்த அளவு வந்து நமக்கு கிடைக்கும் ஆக்சுவலா. பட் இன்றைக்கு உணவு அந்த சத்துள்ள உணவா இருக்கா, உணவு வந்து சத்துக்களை கொடுக்கறது மாற்றி இப்போ வந்து நமக்கு விஷமா தான் இருக்கு. ஏன்னா இயற்கை விவசாயம்ங்கிறதுலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்னாலுமே ரொம்ப அதிகமான எல்லா உணவுகளும் எல்லா உணவுப் பொருட்களும் நமக்கு அப்படி கிடைக்கிறதுங்கிறது வாய்ப்பு இல்லாம இருக்கு. ஸோ சப்ளிமெண்ட் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ இது வந்து 120 டேப்லெட்ஸ் வந்து
2613 இருக்கும். அது மாதிரி 30 டேப்லெட்ஸ் வந்து அவைலபிலிட்டி 792ல, அது மாதிரி கிட்ஸ் டியூபிள் வந்து 437ல இருக்கு. ஸோ இதை கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 21 rupees பிளஸ் வரும். ஸோ 22 rupees வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து குரோமியம் மட்டும் இல்ல, செலினியம், துத்தநாகம் எல்லாம் தேவையான ஒரு நாளைக்கு என்னென்ன சத்துக்கள் தேவை அப்படிங்கறத இது வந்து தெளிவா இருக்கு. ஸோ அதனால அதுக்கு வந்து டெய்லி பிளஸ் அப்படிங்கிற இதுவே வந்து வச்சிருக்காங்க.